பாக்கியா ஒரு வழியா செலியனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா செலியனுக்கோ பாக்கியா தன்னை எப்படி அந்த கவுன்சிலரோட சதித்திட்டத்துல இருந்து மீட்டாங்கன்ற விஷயம் தெரிய வந்துருது. அது செல்வியும் பெருமாளும் சொல்லிடுறாங்க. அதனால செலியனுக்கு இன்னுமே பாக்கியா மேல மதிப்பும் மரியாதையும் கூடியிருது. ஆனா செலியனை தனியா வீட்டுக்கு அனுப்பி வச்ச பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த ஈஸ்வரியும் வழக்கம் போல பாக்கியாவை கரிச்சு கொட்ட, ஆனா செலியன் மூலியமா பாக்கியா பண்ண வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வர பாக்கியாவும் ஈஸ்வரியோட திட்டுக்கள் தாங்க முடியாம தான் என்னெல்லாம் இந்த நாள்ல செஞ்சோன்ற எல்லா விஷயத்தையுமே அழுதுகிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, இதை பார்த்த ஈஸ்வரியும் கொஞ்சம் மனசு இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்த நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாக்கி கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. அதுவும் அவங்க ஹோட்டலுக்கு போக போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா வழக்கம் போல அவங்க பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சு முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ ஈஸ்வரியை கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னோட ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டு மத்தியான சாப்பாடுக்காவது நம்ம ஹோட்டல்ல ரெடி பண்ணி வைக்கலான்னு உடஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ஓனருமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள இந்த ஹோட்டலை இதுக்கப்புறமா நீங்க ஓபன் பண்ண வேண்டாம், நீங்க மூடி சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு மிகப்பெரிய குண்டை தூக்கி பாக்கியாவோட தலையிலையும் செல்வியோட தலையிலையும் போட, இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில பாக்கியாவும் செல்வியும் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், இதுக்காக திடீர்னு அந்த கடையோட உரிமையாளர் பாக்கியா வாங்கிறது காலி பண்ண சொல்றாங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி அந்த கவுன்சிலர் தான் இருப்பாங்களோ? அப்படி இல்லைன்னா பாக்கியா வளரக்கூடாதுன்னு நினைக்கிற சுதாகர் இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியும் இல்லைன்னா பாக்கியா தான் பேச்சை கேட்காம இருக்காங்களே என்ற கோபத்துல ஈஸ்வரி ஏதாவது பின்னாடி பெரிய வேலையை பாக்குறாங்களா? இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.